அனைவருக்கும் வணக்கம். 7 தற்காலிக ஸ்டே போட போகிறோம். அதுக்கு 7 குச்சி செதுக்குறோம். மாடு கட்டுறதுக்கு குச்சி செதுக்கும்ல, அது மாதிரியே செதுக்கணும். கடப்பாரை எடுத்து காலுக்கு நேர் ஒரு 30 டிகிரி கிராஸாக குழி பறித்து அந்த குச்சியை வச்சு அதில் இறுக்கி நம்ம ஸ்டே போட போகிறோம். நம்ம செதுக்கின குச்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டே கம்பியை கீழே கட்டிடணும். கல்லில் கட்டுற மாதிரியே கீழே கட்டிடணும். கட்டி நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு குச்சி நல்லா இறுக்கிடணும். ஓரளவுக்கு இறுக்கிட்டு அதுக்கடுத்து மேலே இழுத்து கட்டணும். இருக்காமல் நம்ம இழுத்து கட்டினோம்னா குச்சி பிடிங்கிட்டு மேலே வந்துடும். அதனால் வந்து கரெக்டாக கட்டணும். இப்போ மொத்தமாக அடிச்சுக்கலாங்கிறியா? கீழே இறங்கி அமைச்சு தள்ளி பிடிக்கட்டுமா? ஒரே அமுக்கணும். பத்தாதுன்னு பத்தாவது பாங்கிறேன். மெதுவாகவே அடி ஒன்று அதுக்கு மாதிரி அப்புறம் கட்டாயிர போயிட்டு போதும்ப்பா. ஸ்டே டைட்டாக இருக்கு. காலெல்லாம் வந்து நம்ம இழுத்து கட்டியாச்சு. எல்லாத்துக்குமே ஸ்டே போட முடியாததுக்கு இது மாதிரி நம்ம வந்து தற்காலிகத்துக்கு வந்து முளைக்குச்சி அடிப்போம். பந்தலில் வந்து பந்தல் போட்டதுக்கப்புறமும் இது மாதிரி ஸ்டே வந்து போயிடும். அப்போக்கு இது மாதிரி தான் முளைக்குச்சி நம்ம டெம்பரரி அடிப்போம். ஆனால் அது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் தாங்கும். என்ன காரணம்னா கரையான் பிடிச்சிரும். இது மாதிரி வந்து இப்போ 7 அடிச்சிருக்கோம் இந்த ஓரத்தில் மட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேலாம் வந்து மாற்றி போடணும். காலெலாம் பெருசு வேணும் அதுக்கு. அது நம்மகிட்ட இல்லை, காலும் இல்லை. ஸ்டேவையும் இப்போ பறித்து போட முடியாது. அதனால் இப்படி நம்ம முளைக்குச்சி அடிச்சிருக்கோம் இந்த வருஷத்துக்கு மட்டும். இப்போ 2 சப்போர்ட், இந்த ஸ்டேவும் சப்போர்ட்டு, இந்த முளைக்குச்சியில் அடித்ததும் சப்போர்ட்டு, அங்கே இருக்க ஸ்டேவும் சப்போர்ட்டு. இது சும்மா தான் இருக்கும். ஆனால் வந்து இது பிடிங்கிச்சின்னா இது இழுத்துக்கும். அதுக்காண்டி 2மே இருக்குது.